இனிய காலை வணக்கம். ஜூன் 19, 2017 இன்றைய ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு குறிப்பாக நாம் எடுத்திருக்க எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஒரே மாதிரியான செய்திகள் தான் முக்கியமான இடங்களை பிடிச்சிருக்கு. அதன்படி தினகரனில் ஆர்கே நகர் தொகுதியில் பணம் பட்டுவாடா விவகாரம், எடப்பாடி பழனிசாமி, தினகரன் 4 அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர தேர்தல் கமிஷன் உத்தரவு, உடனே நடவடிக்கை எடுக்க தலைவர்கள் வலியுறுத்தல்னு குறிப்பிட்டிருக்காங்க. தினகரன்ல ஜிஎஸ்டி வரி கணக்கு தாக்கல் செய்ய வியாபாரிகளுக்கு 2 மாதம் அவகாசம், மத்திய அரசு அறிவிப்பு. அடுத்தபடியா தினகரன் அமைச்சர்கள் மீது வழக்கு, புதிய தேர்தல் கமிஷன் பரிந்துரை. ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா விவகாரத்தில் திடீர் திருப்பம், வக்கீல் தாக்கல் செய்த மனு ஹைகோர்ட்டில் இன்று விசாரணைன்னு தினமலர்ல ஹெட்லைன்ஸா கொடுத்திருக்காங்க. உள்ள கொடுத்திருக்கக்கூடிய செய்திகள்ல முதன்மையான செய்தியா கவர்னர் வித்யாசாகர் ராவை பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை நேற்று சந்தித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் இன்னும் 4 ஆண்டுகள் ஆட்சி முழுமையாக நடைபெறும்னு தெரிவிச்சதா தினத்தந்தியில கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து 2 நாள் விடுமுறைக்கு பிறகு சட்டசபை இன்று மீண்டும் கூடுகிறது. எம்எல்ஏக்கள் பணம் விவகாரம் தொடர்பாக மீண்டும் பிரச்சனை எழுப்ப திமுக தீவிரம் காட்டி வருகிறதுன்னு தினகரன்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா அதிமுக ஆட்சி இன்னும் 3 ஆண்டுகள் நீடித்தால் திமுக காணாமல் போய்விடும் என மத்திய இணை மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்னு தினத்தந்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. வழக்கு விசாரணை நியாயமாக நடைபெற எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும்னு டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறத தினத்தந்தியில குறிப்பிட்டிருக்காங்க. இதே தினத்தந்தியில போதிய அளவு மருத்துவ வசதி கிடைத்தால் மட்டும் போதாது, இந்தியாவில் மலிவு விலையில் மருந்து கிடைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பேசியிருக்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதையடுத்து தினகரன்ல ஜனாதிபதி தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க கோரி சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயை மும்பையில் நேற்று பாஜக தலைவர் அமித்ஷா சந்தித்து பேசினார்னு புகைப்படத்தோட விளக்கியிருக்காங்க. அடுத்ததா சென்னையை பத்தின ஒரு லோக்கல் நியூஸ் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. அதன்படி தினகரன்ல பெண்களை கிண்டல் செய்ததால் ஆத்திரம், நித்யானந்தா ஆசிரமத்தை நொறுக்கிய பொதுமக்கள். சென்னை பல்லாவரத்தில் நித்யானந்தா சீடர் ஒருவர் பெண்களை கேலி கிண்டல் செய்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆசிரமத்தை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. அதன்படி தினகரன்ல சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஞாயிறு நிகழ்ச்சி நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி சென்னை முழுவதும் 100 இடங்களில் போக்குவரத்து போலீசார் வாகன ஓட்டிகளிடம் பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட துண்டு அறிக்கைகளையும் மற்றும் ரோஜா பூவையும் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்னு புகைப்படத்தோட விளக்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து தினமலர்ல காதலை தியாகம் செய்யும் இந்திய பெண்கள், நம் நாட்டில் வெற்றி பெறாத காதல் கதைகள் சர்வசாதாரணம், பெற்றோர் எடுக்கும் முடிவுக்காக பல பெண்கள் தங்கள் காதலை தியாகம் செய்கின்றனர் என சுப்ரீம் கோர்ட் கூறியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தியும் இன்னைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா தென் மாவட்ட ரயில்களில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பதிவு தொடங்கிய 10 நிமிடங்களில் டிக்கெட் முழுவதும் தீர்ந்துவிட்டது. காத்திருப்போர் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கடுத்து தினகரன்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான முதல் நிலை தேர்வு நேற்று நடைபெற்றது. இந்தியா முழுவதும் சுமார் 6.3 லட்சம் பேர் இத்தேர்வை எழுதியுள்ளனர். மேலும் அடுத்த மாதம் இதோட முடிவு வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே தினகரன்ல நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் இந்த ஆண்டு போதிய மழை இல்லாத அப்பர் பவானி அணையில் நீர்மட்டம் பெருமளவு குறைந்துள்ளதுன்னு புகைப்படத்தோட விளக்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா எப்போது வேண்டுமானாலும் வரலாம், ஓ பன்னீர்செல்வத்துக்காக கதவு திறந்தே இருக்கிறது, அமைச்சர் ஜெயக்குமாரின் பேட்டி தினத்தந்தியில இடம் பிடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து அதே தினத்தந்தியில ஐயா கண்ணு தலைமையில் நடிகர் ரஜினிகாந்துடன் விவசாயிகள் சந்திப்பு, ரூபாய் 1 கோடி கொடுத்து நதிகள் இணைப்புக்கு ஆவண செய்ய வற்புறுத்தல். நடிகர் ரஜினிகாந்தை ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் சந்தித்து பேசினார்கள். பிரதமரிடம் ரூபாய் 1 கோடி கொடுத்து நதிகள் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற ஆவண செய்யும்படி அவரை வற்புறுத்தினார்கள்னு இந்த செய்தி தொடருது. விளையாட்டு செய்திகளை பொறுத்த வரைக்கும் 3 செய்திகள் தான் எல்லா பேப்பர்லயும் முக்கியமான இடங்களை பிடிச்சிருக்கு. அதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட இறுதி போட்டியில நேத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதினாங்க. இதுல சிறப்பான பேட்டிங், பந்துவீச்சு, ஃபீல்டிங்னு எல்லா துறையிலையும் இந்தியாவோட சிறப்பா செயல்பட்ட பாகிஸ்தான் இந்தியாவை 180 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இப்போட்டியில் சதம் விளாசிய ஃபாக்கர் ஜமான் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு அடுத்தபடியா உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்றுக்கான லீக் போட்டியில் கோல் மழை பொழிந்த இந்திய அணி 7-1 என்ற கணக்கில் பாகிஸ்தானை தோற்கடித்துள்ளது. இதன் மூலம் ஹேட்ரிக் வெற்றியுடன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இந்தியான்னு குறிப்பிட்டிருக்காங்க. விளையாட்டு செய்திகள்ல அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். ஃபைனலில் ஜப்பானின் சகாய் கசுமசாவை வீழ்த்தினார்.
இதோட இன்றைக்கான ஐபிசி தமிழின் செய்தி கண்ணோட்டம் நிறைவடையுது. இதை போல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா www.ibctamil.com என்ற இணையதளத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய ஐபிசி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள்.